ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டுவெல் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உலக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும், நம்முடைய நரேந்திர மோடி ஆகட்டும், ஜெலன்ஸ்கி ஆகட்டும், புட்டின் ஆகட்டும், நெதன்யாஹூ ஆகட்டும், இந்த மாதிரி பல தலைவர்கள் பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் அதை விட பல மடங்கு பரபரப்பா தமிழக அரசியல் காணப்படுது. எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கிற நிலையில இப்பவே ரெண்டு முக்கியமான விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க. அது ஒண்ணு கெட் அவுட் மோடி, இன்னொன்னு கெட் அவுட் ஸ்டாலின். அதாவது இருமொழி கொள்கை விசஸ் மும்மொழி கொள்கை. இதுதான் படு பயங்கரமா இந்த 4 to 5 நாளா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அப்படி என்னதான் போயிட்டு இருக்கு, அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 18ஆம் தேதி டிஎம்கே ஒரு முக்கியமான பேரணிக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இதுல மீட்டிங் எதற்காகனா, மும்மொழி கொள்கைக்கு எதிராக நாங்க போராடுவோம், அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதற்காக இந்த பேரணியில் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நம்முடைய பிரதமர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா நாங்க இது வரைக்கும் கோ பேக் மோடின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு மேல நீங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா கெட் அவுட் மோடி அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட நம்முடைய தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா எங்கனால உங்களுடைய அண்ணா அறிவுலகத்தையே டோட்டலா அடிச்சு நொறுக்க முடியும். அப்படி அடிச்சு நொறுக்கிட்டு அந்த செங்கலை உடைச்சிட்டு நீங்க அண்ணா அறிவாலயை எப்படி கட்டியிருக்கீங்க அந்த மாதிரி தான் தமிழக அரசியலும் இருக்கு, அதாவது சாம்பல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நக்கலா சொல்லியிருந்தாரு. இதை கேட்டா நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் சும்மாவா இருப்பாரு, அவரும் வார்த்தை போற ஆரம்பிச்சார். ஆக்சுவலா எப்படின்னா, நீங்க அண்ணா அறிவாலயத்துக்கு உங்களால எப்படி வர முடியும்? அப்படி வரணும்னா அண்ணா சாலை தான் கிராஸ் பண்ணி வரணும். நீங்க அண்ணா சாலை வர்றக்கே உங்களால முடியாது. அதுவும் தைரியம் இருந்தா தனி ஒரு ஆளா வாங்க அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் அவர்கள் அவர் ஒரு பக்கம் அறிக்கை விடுறாரு. இதனால இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது படு பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரியே இதுக்கு அண்ணாமலை என்ன ரீப்ளை பண்றாருன்னா, நீங்க வெறுமனே ட்வீட் மட்டும் போட்டா பத்தாது, நீங்க வார்த்தையால கெட் அவுட் மோடின்னு சொல்லித்தான் பாருங்களேன், அது கூட உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா சொன்னாரு. இந்த விஷயத்துக்கு நம்முடைய துணை முதல்வர் எந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறாருன்னா, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலையோ பிரைவேட் ஸ்கூலையோ கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் எங்க கண்ட்ரோல் இருக்கு, ஆனா பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆகட்டும் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்க ஃப்ரீயா லஞ்ச் ப்ரொவைட் பண்றோம், ட்ரெஸ் கொடுக்குறோம். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல எதுவுமே கொடுக்கறது இல்லை. அதே மாதிரியே நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல 3ஆம் கல்விக் கொள்கைன்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இதை நாங்க எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்றாரு. அதே மாதிரியே இந்த பிரச்சனை துணை முதல்வருக்கும் அண்ணாமலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கான்னு பார்த்தா அதுல நம்முடைய முதல்வர் அவர்களும் உள்ள வர்றார். ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க என் தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டோம், அதே மாதிரியே எங்களுக்கு தமிழ் தான் ஒரு முக்கியமான முதல் மூச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 18ஆம் தேதி ஆரம்பிச்சது, இன்னைக்கு 3 to 4 நாட்கள் ஆக போது, இன்னும் படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே அண்ணாமலை அவர்கள் இதுக்கு என்ன ரிப்ளை பண்றாருன்னா, நீங்க என்ன சும்மா கிண்டலா சொல்றீங்க, அண்ணா சாலை கூட உங்களால வர முடியாது, நீங்க எப்படி அண்ணா அறிவாலயத்துக்கு வர போறீங்க அப்படின்னு கிண்டலா பண்றீங்க. என்னால கண்டிப்பா அண்ணா அறிவாலயத்துக்கு வர முடியுதோ இல்லையோ, அண்ணா சாலைக்கு தனி ஒரு ஆளா வர்ற, அது எப்பனா பிப்ரவரி 26ஆம் தேதி காலை 6 மணிக்கு என்னால வர முடியும். நான் தனியா தான் வர்றேன், நீங்க வேணா முடிஞ்சா தனியா பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பதில் அளிக்கிறார். இதனால தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரியே வெறுமனே வார்த்தை போற இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம ஹேஷ்டேக்கையும் சோசியல் மீடியால ஃபுல்லா டாமினேட் பண்ணுவோம். நீங்க மட்டும்தான் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புது ஹேஷ்டேக்கை ஓபன் பண்றார். ஆக்சுவலா இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் பூதாகரமா வெடிக்குது. அதே மாதிரியே அவர் இன்னொரு முக்கியமான வார்த்தையும் சொல்றாரு, நாங்க கூடிய விரைவில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா புதிய பேரணி ஒன்றை 90 நாள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதே மாதிரியே இங்க தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் தலைவர்கள் மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க எதுக்குப்பா புது புது ஸ்கூல் ஓபன் பண்றீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல் ஓபன் பண்றீங்க? அதுவும் பர்டிகுலரா நடிகர் விஜய் மற்றும் திருமாவளவன் அவர்கள், இவர்கள் 2 பேருமே ஸ்கூல் வச்சிருக்காங்க, அவருக்கு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, அந்த ஸ்கூல்ல ஹிந்தி கத்து கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்றீங்க?
அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசுறாரு. ஏப்பா உங்க பையன் மட்டும் நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல விட்டு ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ் கத்துக்கலாம், மற்ற யாரும் கத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. அதே மாதிரியே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மறுபடியும் ரிப்ளை கொடுக்கிறார். எங்க கிட்ட ஸ்கூல்ல எதுவுமே கிடையாது தவறா வந்து சொல்றாரு. ஆனா அண்ணாமலை கிட்ட ஒரு புதிய லேண்டை வந்து ஸ்கூலுக்காக கொடுத்திருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து பிரைவேட்டா வேளச்சேரியில் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இதனால இந்த பிரச்சனை வந்து பது பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரியே இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவும் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 90 நாட்கள் வந்து பேரணி பண்ண போற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான கொஸ்டினோட ஆன்சரோட ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை முடிக்க போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மும்மொழி கொள்கை வேணும்கான முக்கியமான ரீசன். அதாவது நான் பர்டிகுலரா திருப்பூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றேன். இந்த இடத்துல தமிழர்களை விட நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இந்த இடத்துல என்னால் தமிழ் லாங்குவேஜோ அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜோ 2 லாங்குவேஜ் வச்சு என்னால் கரெக்டாக அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. இதே ஹிந்தி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்னால் அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்கிறோம். அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி வேணுங்கிறோம். சப்போஸ் நீங்க ஒரு சப்ஜெக்டே படிக்கிறீங்க, ஒரு புக்கே படிக்கிறீங்க, உங்களுக்கு மீனிங் தெரியலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனடியா தமிழ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பீங்களா? அப்போ இந்த இடத்துல தமிழோ கம்பல்சரி வேணும், அதே மாதிரி ஹிந்தியோ கம்பல்சரி வேணும். ஆனா தமிழ் மொழியை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, உலகத்துல எந்த மொழி பேசினாலும் நம்ம தமிழண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம தமிழரா இருந்தாலும் நமக்கு வேற்று மொழி கண்டிப்பா அவசியம் இந்த சிச்சுவேஷன்ல. அதுதான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரியே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கம்பல்சரி கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவை மிகப்பெரிய வைரல் பண்றோம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.